இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஆராதனையிலே மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். கடந்த 2 வாரங்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட இருந்தபோது அநேக தரிசனங்களை அவருடைய சீஷர்களுக்கும் மனிதர்களுக்கும் தந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்தபோது அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் வாஞ்சித்தார்கள். அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். எத்தனை இன்சிடென்ட் பார்த்தோம்? 10 இன்சிடென்ட் பார்த்தோம். சரி, குயிக்காக நம்ம ரீகேப் பண்ணுவோமா? முதலாவது தரிசனம் யாருக்கு கொடுத்தாரு? மகதலேனா மரியாளுக்கு. 2வதாக மற்ற பெண்களுக்கு. 3வதாக பேதுருவுக்கு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். சரி, 4வது எம்மாவூர் சீஷர்களுக்கு. 5வது 12 சீஷர்களுக்கு எருசலேமிலே காட்சியளித்தார். அதன் பிறகு தோமாவோடு கூட சேர்த்து சீஷர்களுக்கு காட்சியளித்தார். அதுக்கடுத்து 7 திபெரியா கடலிலே 7 சீஷர்கள் மீன் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி திரும்பி சென்ற போது அவர்களை சந்தித்தார் என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் 500 சீஷர்களுக்கு அவர் காட்சியளித்தார் என்று சொல்லி. அதற்கடுத்து என்ன பார்த்தோம்? அவருடைய சகோதரன் ஆகிய யாக்கோபுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்சியளித்தார் என்று சொல்லி. சென்ற வாரம் எதை குறித்து பார்த்தோம்? கிரேட் கமிஷன் குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே 11வது தரிசனமாக இருக்கக்கூடிய காரியம், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பண்டிகை என்று சொல்லி. அதற்கு முன்னதாக கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலும் தகப்பனே உம்மை துதிக்க நீ தந்த கிருபை இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் தகப்பனே உம்முடைய வசனத்தை தியானிக்க உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இங்கே போதிப்பவர்கள் கேட்பவர்கள் என்று ஒருவரும் இல்லை ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னோடும் எங்களோடு கூட இடைபட வேண்டுமா எம்மை பார்த்து செபிக்கிறோம். ஞானத்திலே குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைபடும். உம்முடைய வார்த்தைகள் மாத்திரமே எங்களுக்கு சத்துவத்தை தரும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவனமாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் சத்துவப்படுத்தும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இதுவரையிலே சீஷர்கள் எங்கே இருக்காங்க? கலிலேயாவிலே இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்தபோது இந்த பெண்களுக்கு முதலாவது அந்த தேவதூதன் சொல்கிறார், நீங்கள் எங்கே போங்க? சீஷர்களிடத்தில் போய் சொல்ல வேண்டும், நீங்கள் கலிலேயாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னதாக சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறார், நான் மரிப்பேன், நீங்கள் எங்கே போகணும்? கலிலேயாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி. இப்போ சீஷர்கள் கலிலேயாவிலே இருக்கிறார்கள். இந்த 40 நாட்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட இடைபடுகிறார். இப்போ 40வது நாளின் முடிவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் எங்கே போங்க? எருசலேமுக்கு மீண்டுமாக நீங்கள் செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மனிதர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திலே வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அநேக நேரங்களிலே நீங்களும் நானும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திலே நீங்களும் நானும் தரித்திருக்கும் போது மாத்திரமே வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, கலிலேயாவில் இருக்கிறீங்களே, நீங்கள் எங்கே போகணும்? எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். சொன்னது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை வழி நடத்தி வருகிறார். எது வரைக்கும்? பெத்தேனியாவு வரையிலும் வழி நடத்தி வருகிறார். பெத்தேனியாவிலிருந்து இப்போ எங்கே கொண்டு போகிறாரு? ஒலிவு மலைக்கு எடுத்து செல்லப்படுகிறார். இந்த ஒலிவு மலையில்தான் இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த ஒலிவு மலை சுமார் 1 மைல் அல்லது 1.5 கிலோமீட்டர் அவே ஃப்ரம்
ஜெருசலேம். எருசலேமின் ஆலயத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒலிவ மலையிலே இந்த சம்பவம் நடக்கிறது. வேதாகமம் சொல்லுகிறது ஓய்வு நாளின் நடக்கக்கூடிய தூரத்திலே. அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் 1.5 கிலோமீட்டருக்கு மேலாக பயணம் செய்யக்கூடாது. அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒலிவ மலையிலே இந்த சம்பவம் நடக்கிறது. எடுத்தவர்கள் வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனம். ஸ்லைடில் இல்லைன்னு நினைக்கிறேன். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனம் வாசிப்போம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் பின்பு இயேசு பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சீஷர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை பலியை செலுத்திவிட்டு தேவ ஜனத்திற்கு முன்னதாக வந்து தன் கரங்களை நீட்டி இவ்விதமாக வைத்துக் கொள்வார்கள். இந்த 2 கரங்களை சேர்த்தா அது யாவே என்கின்ற லெட்டர் போல இருக்கும். அந்த படியாக ஆசீர்வதிப்பார்கள் பிரதான ஆசாரியன் டே ஆஃப் அட்டான்மெண்ட் அன்று வந்து ஜனங்களை பார்த்து ஆசீர்வதிப்பார். ஆரோனிக் பிளெஸிங். அது எங்கே இருக்குது? என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன். என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர். வாசிப்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் என்பதே கட்டளையிட கடவர். இப்படியாக பிரதான ஆசாரியன் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து அதே போல சீஷர்களை ஆசீர்வதித்தார். தொடர்ந்து வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமேன், ஆமேன். இப்போ சீஷர்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கே வரணும்? எருசலேமுக்கு வந்து அங்கே என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்விலே நிறைவேற வேண்டுமே ஆனால் முதலாவதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திலே தரித்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்போதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய என்னுடைய வாழ்விலே பூரணப்படும். அநேக நேரங்களில் நமக்கு என்ன செய்ய முடியாது? வெயிட் பண்ணவே முடியாது. எல்லாமே என்ன வேணும்? இன்ஸ்டன்ட் மேகி தான். 2 minutes மேகி இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எருசலேமிலே போய் காத்திருங்கள் என்று சொல்லி. இங்கே சீஷர்கள் எருசலேமிலே வந்து காத்து கொண்டிருந்தார்கள். இதை தான் லூக்கா தன்னுடைய அப்போஸ்தல நடவடிக்கை 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இருந்து சொல்லுகிறார். எடுத்தவர்கள் வாசிப்போம். அப்போஸ்தல நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உயிரோடு கூட இருக்கிறேன், உங்களையும் என்னை போல மாமிசம் உள்ளவர்களாக இருக்கிறேன், ஆனாலும் அந்த பாடி எப்படிப்பட்ட பாடி? குளோரிஃபைடு பாடியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சீஷர்களுக்கு தன்னை காண்பித்தார். தொடர்ந்து வாசிப்போம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். யோவான் உங்களை
ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியினாலே நீங்களும் நானும் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்றாரு. தொடர்ந்து வாசிப்போம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று காத்திருங்கள். பிதாவினாலே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்விலே வர வேண்டுமேயானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். எங்க இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஸ்லைடில் இல்லைன்னு நினைக்கிறேன், 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரையிலே வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராலே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ங்களா? 28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். நான் இந்த இடத்துல சொல்லல யூதர்களுக்கு மாத்திரம் சொல்லுவேன், பரிசேயர்களுக்கு மாத்திரம் ஆவியை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, மனிதர்கள் யாவர் மீதும். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். தொடர்ந்து வாசிப்போம். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க வெயிட் பண்ணுங்க, அங்கே பிதாவினாலே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்விலே நிறைவேறும். என்ன நிறைவேறும்? பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? ஞானஸ்தானம் பெறப்போகிறீர்கள். அதற்காக நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சம்பவத்தை குறித்து வரக்கூடிய நாட்களில் நம்ம தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களை ஆசீர்வதித்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதை தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம்? அசென்ஷன் டே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரே ஒழிய அவர் நம்மை விட்டு போகவில்லை. அதை தான் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டாரே ஒழிய அவர் உங்களோடும் என்னோடு கூட சதா காலங்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறார் என்றால் அவர் பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு கூட இருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதினாலே உங்களுக்கும் எனக்கும் யார் கிடைச்சாங்க? தேற்றவாளன் என்கின்ற பதத்திற்கு கிரேக்க பதத்திலே பேராக்ளைடஸ் என்று சொல்லப்படுகிறது. தேற்றவாளன். தேற்றதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பாட்டு இருக்கும். என்ன பாட்டு? தாய் போல தேற்றி. அப்போ தேற்றுறதுன்னா என்ன செய்யணும்னா கம்ஃபர்ட் பண்ணுறதுல கம்ஃபர்டர். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன செய்வாராம்? வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிப்போம்.
என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன காரியங்களை சொன்னாரோ அதை என்ன செய்வாரா? புதுசா ஒன்றும் சொல்லித்தர மாட்டார். புது டெக்னிக், டாக்டிக்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டார். எதை தான் சொல்லிக் கொடுப்பாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லித் தருவார். ஒரு வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன், கம்ஃபர்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கிரிகை எப்படி இருக்குமா? யோவான் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் என்ன செய்வாரா? கண்டித்து உணர்த்துவார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து என்ன செய்வார்? கம்ஃபர்ட் பண்ணுவார். ஆனால் அவர் வந்து என்ன செய்வாரா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆனால் திருச்சபைகள் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவர் வந்தால் என்னென்ன கிரியை செய்வார் என்று சொல்லுகிறது. அநேக காரியங்களை சொல்லுது. ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது அதெல்லாம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அவர் எதை தான் சொல்வாராம்? உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், நடக்க போகிற காரியங்களை சொல்ல மாட்டார். என்ன சொல்வார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். வேதாகமத்திலே கொடுக்கப்பட்ட காரியங்களை அவர் நினைப்பூட்டுவார். இன்னைக்கு அதை தவிர திருச்சபையில் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். திருச்சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் எப்போ வர்றாருன்னா, பிரீச்சர் வந்து தலையில் கை வைப்பார். அவங்க என்ன செய்யணும்? பின்னிட்டு விழுகணும். அப்போ தான் என்ன அர்த்தம்? அந்த பிரீச்சருக்கு மரியாதை. சில பேர் என்ன செய்வாங்க? நம்ம பின்னிட்டு விழுகலைன்னு வச்சுங்க, நம்மகிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே விழுந்துருவாங்க. தொடுறதுக்கு முன்னாடியே விழுந்துருவாங்க. ஆனால் வேதாகமத்தில் எந்த இடத்துலையும் பின்னிட்டு விழுந்ததாக இல்லை. ஒரே ஒரு இடத்தை தவிர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள்? அந்த சோல்ஜரை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, நீங்க யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி. அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். இவர்கள் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்தவர்கள், அவரை கொலை செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்தவர்கள், அவரை அரெஸ்ட் பண்ண வந்தவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? பின்னிட்டு விழுந்தார்கள். இன்னைக்கு திருச்சபைக்கு வந்த விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க? பின்னிட்டு விழுந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பின்னிட்டு விழுந்தா என்ன அர்த்தம்? அவங்க இயேசுவை கொலை செய்கிறதுக்கு தேடிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். இதை தவிர எந்த இடத்துலையும் தேவன் வரும்போது பின்னிட்டு விழுந்ததாய் எங்கேயும் எழுதவே இல்லை. எல்லாரும் என்ன செஞ்சுருக்காங்க? முன்னிட்டு விழுந்திருக்கிறாங்க, பணிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த ஸ்திரீகள் என்ன செஞ்சாங்களாம்? பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்தபோது பணிந்து கொண்டான், முன்னிட்டு விழுந்து பணிந்து கொண்டான், முழங்கால் படியிட்டு விழுந்து கொண்டான். ஆனால் இன்னைக்கு திருச்சபை என்ன போதித்து வருகிறது? பரிசுத்த ஆவியானவர் வந்துச்சுன்னா என்ன ஆகணும்? பின்னிட்டு விழுந்துடணும். விழுந்தது மாத்திரம் இல்லை, எந்திரிக்கவே கூடாது. ஒரு 3 நிமிஷத்துக்கு உடனே எந்திரிச்சிட்டா நம்ப மாட்டாங்க. 3 நிமிஷத்துக்கு எந்திரிக்கவே கூடாது. அப்புறம் 2-3 பேர் வந்து தூக்கி எடுத்தால் தான் எந்திரிக்கணும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும், அந்த வசனத்தை மீண்டுமாக வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த வசனம் எல்லாத்துக்கும் தெரியும். அநேக நேரங்களில் நம்ம பிரைஸ் அண்ட் வர்ஷிப்லையும் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வசனம் யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கீழே கொடுத்துருக்கு. இந்த வசனத்தை யாரும் வாசிக்க மாட்டோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும்
சிலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதபடினாலே அவர்களுக்கு எதை போதிப்பாராம்? பாவத்தை குறித்து. விசுவாசிக்கிறவங்களுக்கு இல்லை, அவர்கள் விசுவாசியாதபடினாலே அவர்களுக்கு எதை குறித்து போதிப்பார்? பாவத்தை குறித்து போதிப்பார். உங்களுக்கு எனக்கு என்ன போதிப்பார்னு பார்ப்போம். அடுத்த வசனம் வாசிப்போம். நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் பாவத்தை குறித்து அல்ல. பாவம் நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடாது. பாவம் இருந்துச்சுனாலே நம்ம என்ன செய்யல? விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி அர்த்தம். விசுவாசியாதவர்களுக்கு பாவத்தை குறித்து உணர்த்துவார். விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் நடக்க வேண்டிய வழிகளை போதிப்பார், நீதியை குறித்து போதிப்பார். அடுத்த வசனத்தையும் வாசித்துருவோம். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நியாய தீர்ப்பை குறித்து பிசாசின் பிடியிலே இருப்பவர்களுக்கு பிசாசுக்கு என்ன நிகழும் என்பதை குறித்து உணர்த்துவாராம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் நடக்க வேண்டிய வழிகளை போதிப்பார், பாவத்தை குறித்து அல்ல. ஏன்னா பாவத்தைக்கு நீங்களும் நானும் விலகலாகி இருக்க வேண்டும். அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இது எனக்கு பிடித்தமான வசனம். அநேக நேரங்களில் ஜெபிக்கிற இடத்துல சொல்லக்கூடிய வசனம். நீங்களும் நானும் நடக்க வேண்டிய வழியை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட சொல்லிக்கொண்டே இருப்பார். எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டார். ஒரு அளவுக்கு சொல்லுவார், அதுக்கப்புறம் என்ன செய்வார்? பேச மாட்டார். எடுத்தவர்கள் வாசிப்போம். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். போதும், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் கீழ்ப்படியாமையினாலே துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர் ஓரளவுக்கு துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் என்ன செய்வார்? நம்மை விட்டு விலகி விடுவார். பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படும் போது பலவிதமான கிரியைகள் நிமித்தமாக வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கும் என்பதை வரக்கூடிய நாட்களில் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவருடைய கிரியைகளை நீங்களும் நானும் கண்டுகொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார் என்று சொல்லி. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் போகிறத தெரியவே தெரியாது. சவுலுக்கு கர்த்தருடைய ஆவி கொடுக்கப்பட்டது, நீங்கின போது அவன் அறியாதே இருந்தான். பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் துக்கப்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவர் சொல்லாமல் நம்மை விட்டு விடுவார். இன்றைக்கி அநேக ஊழியர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று அவரை துக்கப்படுத்தியதினாலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு விலகி போனார் என்பதை கூட தெரியாமல் அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய காரியங்களில் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். நாம் கீழ்ப்படியாமையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னவாரா? துக்கப்படுவார். மீண்டுமாக வாசிக்க கேட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். சீஷர்களால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறாங்க, இப்பயா ராஜ்யத்தை கொடுப்பீர்? நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் என்ன செய்வேன்? எப்போ எங்களுக்கு ராஜ்யம் திரும்ப கிடைக்கும்? ரோமர்களுக்கு கீழாக நாங்கள் இருக்கிறோம், எப்போ நாங்கள் விடுதலை பெறுவோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அதை குறித்து நீங்கள் இப்போ கேட்காதீங்க, அது கர்த்தர் நியமித்த நாளில் அது நடக்கும். அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்? கடைசியான காரியங்களை கேட்போம். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பெலன் கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். காஸ்பல் என்று சொன்னால் கோ அண்ட் ஸ்பெல் அபவுட் தி ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்தும் அவருடைய
மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய வருகையை குறித்தும் நீங்கள் சொல்ல வேண்டும். இன்னைக்கு திருச்சபைகளில் எத்தனை திருச்சபைகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து போதிக்கிறார்கள். ஒரு தேவ மனிதன் விதமாக சொல்கிறார், உங்கள் சர்ச்சு ஆவிக்குரிய சர்ச்சுனா எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொயர் பாடுற பாட்டை பொறுத்து அல்ல, மியூசிக் சிஸ்டத்தை குறித்து அல்ல, உங்கள் திருச்சபையில் எத்தனை நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து போதிக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள். இன்னைக்கு திருச்சபைகள் அதை குறித்து போதிப்பதே இல்லை. திருச்சபைகள் போதிப்பதே என்னது? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். போதும். நமக்கு இந்த வசனம் கேட்டாதான் நமக்கு வாரத்தில் வந்தோம், இவர் வந்தோன்னு எதையோ சொல்றாரு. நமக்கு வாளாக்காமல் என்னானும் தலையாக்குவேன் என்றார், கீழாக்காமல் மேலாவாய், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை சொன்னாதான் மக்களுக்கும் திருப்தி, பிரீச்சருக்கும் திருப்தி. ஆனால் இந்த தேவ மனிதன் சொல்றாரு, எந்த திருச்சபையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து பேசலையோ அந்த திருச்சபை ஆவிக்குரிய திருச்சபை அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை திருச்சபை சொல்ல வேண்டும் மக்களுக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி அறிவிக்கிறது காஸ்பல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்று சொல்வதும் காஸ்பல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்தார் என்பதும் காஸ்பல். ஆனால் இவைகளுக்கு மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லி திருச்சபை போதிக்க வேண்டும். எத்தனை திருச்சபைகள் இப்படிப்பட்ட உபதேசத்தை சொல்லுகிறார்கள். அநேக திருச்சபைகளிலிருந்து தான் வந்திருக்கிறோம்ல. நம்முடைய திருச்சபை அநேக பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கோம். பெண்டிகாஸ்டல், மெயின்லைன் திருச்சபைகள், அநேக திருச்சபைகள் இருந்து நம்முடைய திருச்சபைகளிலே எத்தனை நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த சம்பவங்கள் எல்லாமே, இந்த பண்டிகைகள் எல்லாமே நடந்த காரியங்களை குறித்து சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஒரே நாள் சொல்லுது. அந்த ஒரே ஒரு நாள் நம்ம அதை குறித்து தியானிப்போம். ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் திருச்சபைக்காக வரப்போகிறார் என்பதை சொல்ல வேண்டும். வெகு சீக்கிரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய ரகசிய வருகையிலே நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி திருச்சபை போதிக்க வேண்டும். அந்த போதனை இல்லாவிட்டால் அந்த திருச்சபை என்ன அல்ல? ஆவிக்குரிய திருச்சபை அல்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் எடுத்தவர்கள். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருந்த போது உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, தேவதூதன் அவர்களுக்கு, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த கலிலேயர்கள் அவரை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை குறித்து
குறிப்பாக ஒரு 4 பெனிஃபிட்ஸ், 4 விதமான காரியங்களை நாம் தியானிப்போம். முதலாவதாக எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்க, இதுதான் நம்ம பிரேஸ் அண்ட் வர்ஷிப் டைம்ல பார்த்தோம். அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தார். திருச்சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையாக தந்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, உலகத்திலே எனக்கு பூமியின் கீழும் வானத்திலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். அந்த அதிகாரத்தை திருச்சபைக்கு கொடுக்கிறார். நீங்களும் நானும் அவராலே அதிகாரத்தை பெற்றவர்கள். சத்துருவானவனுக்கு மேற்கொள்ள உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவானவனுடைய சகல கிரியைகளை மேற்கொள்ள உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் ஏன் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது, அவர் ஆசீர்வதித்த போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாய் கிடைத்தது. இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிப்போம். பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். அவர் எங்க பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்க இருக்கிறாரா? தேவனுடைய வலது பாசத்திலே விட்டிருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல், இன்டர்சீட் பண்ணுகிறவர். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் கர்த்தருடைய வலது பாசத்திலே பிதாவினுடைய வலது பக்கத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் சீக்கிரமாக வந்து கூப்பிட போகிறாரு. அதுக்கு முன்னதாக சில காரியங்களை செய்ய வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களை வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். மணவாட்டி திருச்சபையை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்காக போய் என்ன செய்ய போறேன்? ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் வந்து என்னோடு கூட உங்களையும் சேர்த்துக்கொள்வேன் என்றிருக்கிறார். யூத பாரம்பரியத்தின்படி ஒரு மனிதன் 40 வயது ஆகிவிட்டால் அவனுக்கு என்ன செய்வாங்களாம்? அவருடைய தகப்பன் என்ன செய்வாராம்? போய் பெண் பார்ப்பாங்க. பெண் பார்த்து அதை முடித்த உடனே அந்த பெட்ரோத்தல் முடித்ததுக்கப்புறம் அந்த மணமகன் வந்து தகப்பனிடத்தில் வரும்போது தகப்பன் என்ன சொல்வாரா? இந்த லேண்டை காமிச்சு, இந்த இடத்துல நீ என்ன செய்ய, வீட்டை கட்டு. வீட்டை கட்டி முடித்த உடனே இந்த தகப்பன் வந்து அந்த வீட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுவார். பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா தகப்பன் என்ன சொல்லுவாரா? சரி, நீ போய் உன்னுடைய மணமகளை கொண்டு வா. அதே போல தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அந்த நாளையும் நாளிகையும் நானே அறிய மாட்டேன், பிதா மாத்திரம்தான் அறிந்திருப்பார். எப்போ பிதா சொல்கிறாரோ அப்போ வந்து உங்களையும் என்னையும் அவரோடு கூட கூட்டி செல்வார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதினாலே அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். யாருக்காக? மணவாட்டி திருச்சபைக்காக, நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீ உங்களையும் என்னையும் கூட்டி செல்வதற்கு சீக்கிரமாய் வரப்போகிறார். நான்காவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து மீண்டும் வாசிப்போம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, முன்பாக எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். மறுபடியும் வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொன்னால் மீண்டும் வருவதற்காக, உங்களையும் என்னையும் அவரோடு கூட சேர்த்து கொள்வதற்காக. நம்முடைய வெயிட்டிங் டைம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு உங்களையும் என்னையும் அவரோடு கூட சேர்த்து கொள்வார். அதற்காக தான் நீங்கள் நானும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த தூதன் சொல்றாரு, எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இந்த சம்பவம் எங்க நடக்குது? கலிலேயாவில் எங்க நடக்குது? ஒலிவ மலையிலே நடந்து கொண்டிருக்கிறது. பெத்தேனியாவில் இருந்து சீஷர்களை நடந்து போயிட்டுருக்காங்க. அவர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஒலிவ மலையிலே இந்த சம்பவம் நடக்கிறது. ஒலிவ மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ தான் சொல்கிறாரு, கலிலேயரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி உங்களிடத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே இதே இடத்திலே திரும்பி வருவார். எந்த இடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ ஒலிவ மலையிலே, அதே இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் இறங்கும். அதை தான் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிப்போம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள், அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாளிலே அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். ஒலிவ மலையின் மீது நிற்கும். எந்த இடத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டார்? ஒலிவ மலையிலே. எங்க திரும்பி வருவார்? ஒலிவ மலையிலே. தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையிலே வந்து இறங்கும் போது அந்த ஒலிவ மலை என்னாகுமா? 2ஆக பிளக்கும். ஒன்று கிழக்காகவும் மற்றொன்று மேற்காகவும் பிளக்கும். தொடர்ந்து வாசிப்போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். போதும். சகரியா தீர்க்கதரிசி கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்றாரு. ஒலிவ மலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்கள் இறங்கும். பாதம் இறங்கும்போது ஒலிவ மலை 2ஆக பிளக்கும். இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒலிவ மலையில் ஒரு பெரிய ஹோட்டல் கட்டலான்னு சொல்லி அவர்கள் பிளான்லாம் போட்டு அந்த இடத்துல இடம்லாம் வாங்கிட்டு கட்டலான்னு சொல்லி முயற்சி செய்தாங்களாம். அப்போ அந்த இடத்த ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஹோட்டல் கட்டக்கூடாது, இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஒலிவ மலையிலே மிகப்பெரிய ஒரு பிளவு உண்டாகி கொண்டிருக்கிறது. அதனால் இதனுடைய சரௌண்டிங்கில், சுற்று வட்டாரத்தில் ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் செய்யக்கூடாது என்று சொல்லி விட்டார்களாம். இன்றைக்கும் இஸ்ரேலில் போனீங்கன்னா ஒலிவ மலைக்கு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது ரூல் போட்டிருக்காங்க. ஏன் என்று சொன்னால் ஒலிவ மலையில் என்ன ஆயிருக்கான்? பிளவு உண்டாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்? அது உடைவதற்கு சாத்தியம் உண்டு என்று சொல்லி ஒலிவ மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது.
நீங்களும் நானும் ஆயத்தமா? இந்த கேள்வியோடு கூட கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.